கிளிகளும் இருக்கிற அந்த நாக்குடைய அமைப்போடு தான் மனுஷனுடைய அமைப்பு ஒத்து போவதை தவிர வளர்ச்சி கிளச்சி அடிக்கிறத வச்சு பாசம் வர்றது, இங்கிட்ட அடிச்சா அந்த பாசம், அங்கிட்ட அடிச்சா அந்த பாசம், எல்லா பாசையும் பேசுமே. அவ்வளவு எண்ணிக்கை ஆவச்சுக்கிறாது. இருக்கிற ஒரு 10 வார்த்தையை சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடும். ஒரு குரங்குக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி பார்ப்போம். நீ எந்த குரங்கையாச்சும் பேச வச்சுட்டு பார்ப்போம். இத்தனை வருஷம் பேசுறதுங்கிறதுக்கே நெருங்கி வரலையா குரங்கு மனுஷனுக்கு? அப்ப இது ஒரு கிறுக்குத்தனமான வாதம். அப்ப இந்த பரிணாமம் எல்லாம் சொன்னதுல இருந்து எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, மனுஷனை கடவுள் படைச்சான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய தீம்புக்கு சொல்றாங்க. எந்த அறிவியலுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, எந்த சயின்டிபிக்காவும் குரங்குக்கு மனிதனுக்கு மத்தியில ரொம்ப ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குன்னு சொல்லல எவனுமே. குரங்குக்கு மனுஷனை 100க்கு 100 ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு ஸ்டெப் அப்படி தாண்டின மனுஷன் ஆயிரும், இவன் ஒரு ஸ்டெப் அப்படி இறங்கினா குரங்காயிருவான் அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாசம்லாம் இல்ல. உனக்கும் குரங்கும் 1 லட்சம் இருக்கு. இது எப்படி பரிணாமம்னு சொல்ல முடியும்? பரிணாமம்னு சொன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருந்துகிட்டு இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அப்படி இருந்துகிட்டு இருக்கணும். அதான் பரிணாமம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வளர்றது. அப்ப இதெல்லாம் வச்சு இதெல்லாம் விளங்காம பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு போயிட்டானோ. ஆக இந்த பகுத்தறிவாதம் என்பது இவங்க சொல்லக்கூடிய கடவுள் இல்லைங்கிறது சொல்லக்கூடிய வாதம் ஒண்ணு பரிணாமம்ங்கிறான், அல்லது நம்ம கண்ணால பாத்தியலாங்கிறான். இந்த 2 வாதமுமே பைத்தியக்காரத்தனமான வாதம். நல்லா தெரியுது இது ஒரு தனியாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இதுக்கு கடவுள் நம்பாம நீங்க சொல்லலாம். இன்னைக்கு 600 கோடி இருக்கிறான். ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா இது ஒரு 100 கோடி பேர் இருந்திருப்பான். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு 10 கோடி பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு 10 லட்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு 1000 பேருக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு ஒரு 100 வருஷம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா 2 பேர் இருந்திருப்பான். புரிஞ்சு வச்சாங்க. 2 பெருகி இருக்குன்னு கணக்கு. மனித இனம் அப்படி பெருகி வந்ததை பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு ஜோடியில இருந்து பெருகுனுச்சுன்னு சொல்லக்கூடிய கருத்து தான் அறிவுக்கு ஏற்றதா இருக்கே தவிர அந்த ஒரு ஜோடி கடவுள் தான் படைச்சான்னு ஒத்துக்கிறதுக்கு ஒத்து மனசு வருமானுங்க. நம்ம ஏன் கடவுள் படைச்சா சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கும்பிடணும்? மனுஷன் நம்ம குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரா கும்பிட்டு போயிருவோமே அப்படிங்கிற லெவல்ல போய் அவன் நிக்கிறான். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இதுகளை சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாத்துவாங்க. டார்வின் தத்துவத்தை சொல்லிக்கிட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. முஸ்லீம் மட்டும்தான் நம்பல. இந்த டார்வின்கிறவனுடைய இந்த லூஸ்தனமான தத்துவம் கம்யூனிஸ்டுக்காரங்க கையில தூக்கி பிடிச்ச பிறகு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர ஆரம்பிக்கிறான். ஒரு இந்து அவன் சொல்லிக்கிட்டு இப்ப டார்வினையும் சேர்த்து நம்புறான். ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அவன் டார்வினையும் சேர்த்து நம்புறான். ஒரு கம்யூனிஸ்டவாதின்னு சொல்லிக்கிட்டு அவன் டார்வின் தத்துவத்தை நம்புறான். ஒரு முஸ்லீம் மாத்திரம் தான் நம்ப மாட்டான். ஒரு முஸ்லீமா இருக்கிற மாத்திரம் தான் டார்வினை நம்ப மாட்டான். பாக்கி எல்லாரும் பாடத்துல அறிவியல் கொள்கைகள் ஆகிட்டாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகள்லாம் தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் டார்வின் தத்துவம் ஒரு குப்பை, ஒண்ணுக்கு உதவாது, அதுக்கு பெரிய அறிவியல் ப்ரூஃப் கிடையாது, சும்மா இவனா இப்படிதான் இருக்கும்னு ஒரு அனுமானிக்கிறான். இது எதை வேண்டாலும் நம்ம அனுமானிச்சுட்டு போயிடலாம். எதை வேண்டாலும் பார்த்து என்ன செய்யலாம், அனுமானிச்சுட்டு போயிடலாம். ஆக இந்த ஒரு வாதமும் சரியில்லை. சரி, இன்னொன்று நீங்க கவனிக்க, கடவுளை பற்றி இருக்கிறாங்கிறதுக்கு என்னென்ன தடையா இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம நீக்கப்படணும். சரி, கடவுளை நம்புறோம், நம்பாம இருக்கிறோம். இந்த 2ல எது நல்லது, எது நல்ல அதை வச்சு வாங்கணும்ல. கடவுளை நம்புறதுங்கிறது பைத்தியக்காரங்க பிற்போக்கான. கடவுளை நம்பலன்னு சொன்னா ஒரு பெரிய அட்வான்ஸா ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் என்ன சொல்றான்னு கேட்டா, கடவுள் நம்பினார்கள் பிற்போக்குவாதி. கடவுள் நம்பிக்கை மதவாதிகள் என்ன மதவாதிகள் கேவலமா, நீங்க நான் பௌத்தரிவாதிகள் அப்படியே ஒசப்தி. அப்ப கடவுளை நம்புறது உயர்வானதா, கடவுளை நம்பாம இருக்கிறது உயர்வானதா? கடவுளை நம்புறதுனால கேடுகள் ஏற்படுதா, கடவுளை நம்பாததுனால கேடுகள் ஏற்படுதா? அப்படிங்கிற ஒரு கோணத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், கடவுள் நம்பிக்கை மாதிரி மனுஷனுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. கடவுளை நம்பலன்னு வைங்க, அவனுக்கு ஏற்படக்கூடிய கேடு, அவன்கிட்ட நேர்மை இருக்காது. எல்லா மனிதன்டையுமே அவனுடைய அறிவு சொல்ற தீர்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதை பகுத்தறிவாதி ஒத்துக்கிட்டு மறுக்க மாட்டான். அவன் அறிவு ஒண்ணு சொல்லணும், அதுக்கு மாத்தமா அவன் செய்வான். தண்ணி அடிக்க கூட அறிவு சொல்லணும், ஆனா போய் அடிப்பான். புகை பிடிக்க கூட அறிவு சொல்லணும், ஆனா போய் பிடிப்பான். அடுத்த ஏமாத்த கூட அறிவு சொல்லணும், ஆனா ஏமாத்துவான். அப்ப மனிதர்கள்ட்ட 2 தன்மைகள் இருக்காம, அறிவு ஒரு பக்கம் நல்லதை சொன்னா கூட அந்த அறிவுக்கு கட்டுப்படக்கூடியவனாக மனுஷன் இருக்கல. அந்த அறிவை விதிச்சு போட்டு அதை தாண்டி இன்னொரு ஒரு ஆசைக்கு அடிபடக்கூடியவனாக தான் இருக்கலாம் மனுஷன் இருக்கிறான். இதை பாக்குறோம். அப்ப மனிதனை நல்வழிப்படுத்தணும்னு சொன்னா, மனிதனை ஒரு ஒழுங்கான சீரான பாதையில கொண்டு போகணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. எந்த நம்பிக்கை தேவை? நமக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி இருக்குது, ஏமாற்ற முடியாத ஒரு சக்தி இருக்குது, யாருக்கும் தெரியாமல் ஒரு இருட்டு அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒண்ணு செஞ்சாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல வருமானால்
அவன் எது நல்லதுன்னு தெரியுது அதைத்தான் செய்வான், கெட்டதுன்னு தெரியுது செய்ய மாட்டான். செய்ய போகும்போது என்ன செய்வான், யாரும் பார்க்காம செய்யலாம் நினைச்சா கூட ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல, யாரும் பார்க்கல, அத்தா பார்க்கல, அம்மா பார்க்கல, அரசாங்கம் பார்க்கல, ஊர்ல உள்ள எவனும் பார்க்கல, ஆனா ஒருத்தன் பார்க்கிறானே, கடவுள் ஒருத்தன் பார்க்கிறானே அப்படின்னு நம்பக்கூடிய நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுதுன்னு பாருங்க. இவன் தன்னளவில் நல்லவன் ஆயிடுறான், உலகத்துக்கு நல்லவன் ஆயிடுறான். ஏமாத்தலைன்னா உலகத்துக்கு நல்லது, மோசடி பண்ணலன்னா உலகத்துக்கு நல்லது, திருடலைன்னா உலகத்துக்கு நல்லது, கலப்படம் பண்ணலன்னா உலகத்துக்கு நல்லது, அளவு நிறுவையில மோசடி செய்யலைன்னா உலகத்துக்கு நல்லது, அடுத்தவங்களுக்கு ஆசைப்படலைன்னா உலகத்துக்கு நல்லது, விபச்சாரம் செய்யலைன்னா உலகத்துக்கு நல்லது. இப்படி உலகத்துக்கெல்லாம் எது நல்லதா இருக்குதோ அவனுக்கும் நல்லதா இருக்குதோ அந்த மாதிரி வழியை தேர்ந்தெடுப்பதற்கு கடவுள் நம்பிக்கை துணை செய்யுமா, கடவுள் மறுப்பு துணை செய்யுமா? கடவுள் மறுப்புக்காரன் செய்வான், கலப்படம் பண்ணுவான். ஏன்டா பண்றாங்க, பண்ணுனா இப்ப என்னடா செய்வீங்க, என்னடா செய்ய முடியும், பண்ணுனா இப்ப எனக்கு என்ன ஏற்படும், கலப்படம் பண்ணுனா எனக்கு 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் கிடைக்கிறதுக்கு பதிலா 25 ரூபாய் கிடைக்குது. கலப்படம் பண்ணலன்னு சொன்னா அது 5 ரூபாய் கிடைக்கும். ஏன் பகுத்தறிவு பிரகாரம் 25 ரூபாய் லாபம் கிடைக்க நான் செய்யறேன், இப்படி செய்யலாமா? அநியாயம் இல்லையா? என்னடா அநியாயம்? எனக்கு லாபம் கிடைக்கிறது நான் செய்யறேன், அதான் பகுத்தறிவு. எனக்கு எது நன்மையா இருக்கு அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு கடவுளை நம்புறவன் போய் சொல்லி பாருங்க, இப்படி பண்றிய செய்யலாமா? ஒருத்தரும் கவர்மெண்ட்லாம் நீ சரி கட்டி செஞ்சா கூட ஒருத்தனை சரி கட்ட முடியுமா? ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே, ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கிறானே. அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மிடத்துல வரக்கூடிய நேரத்தில் மனித வாழ்க்கையில ஒரு சீரான ஒரு நிலைமை ஏற்படும். யாரும் யாருக்கு மோசடி செய்ய மாட்டான், எல்லாத்தையும் இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க. இன்னைக்கு கொஞ்சம் மோசடி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் வராதனால நடக்குது. எல்லாருமே கடவுளை நம்பி, எல்லாருமே கடவுளை எந்த விதத்தில் இஸ்லாம் நம்ப சொல்கிறதோ அறிவுபூர்வமா அந்த மாதிரி நம்பிட்டான்னு சொன்னா உலகத்துல திருட்டு, பொய், பிராரி, பித்தலாட்டம், மோசடி, ஏமாத்து எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உலகம், அற்புதமான ஒரு சமுதாயம் உருவாகி போயிடும். அப்ப இந்த கடவுளை நம்புறது என்பது மனித நல்லவனா போறதுக்கு ஒரு லகானு. ஏன்னா லகான் இல்லைன்னு நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை எடை போட்டு பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு ஒரு லகான் தேவைப்படுதுங்கிறது அவனே விளங்குவான். ஒவ்வொரு மனுஷனுடைய மனசாட்சி சொல்லுது, நமக்கு ஒரு கடிவாளம் இல்லைன்னா நம்ம வீணா போயிருவோம். நம்ம வாட்டுக்கு விட்டோம்னா என்ன வேணாலும் செய்ய சொல்லுது மனசு. மனம் ஒரு குரங்கொண்டு வேற சொல்லிக்கிறான். மனித மனம், அதாவது அறிவு வேற மனம் வேற பிரிச்சுக்கிட்டு அறிவு இப்படி சொல்லுது, மனசு இப்படி சொல்லுது, நான் இப்படி செய்ய நல்லா நினைக்கிறேன் ஆனா என்னை இப்படி இழுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்றியப்பா. உன்னை தீய வழியில கொண்டு போவதற்கு உன்னை அறியாத ஒரு சக்தி உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு இழுத்து நிறுத்துறது நல்லதா அல்லது போற போக்குல விட்டு விடுவது நல்லதான்னு சொல்லி உன் மனசாட்சியில தீர்ப்பு கேட்டா அது சொல்லும், கண்டிப்பா லகான் வேணும், கண்டிப்பா கடிவாளம் வேணும். அந்த கடிவாளத்தின் அடிப்படையில தான் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல இந்த மார்க்கத்தை சொன்னாங்க. அந்த மக்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்களா? உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமுதாயம் இருந்ததே கிடையாது. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம்னு சொல்றோம். அந்த மாதிரி 100 மில்லி அடிச்சுட்டு ஆடுறான். அவன் குடமா குடிச்சான். குடமா குடிக்கிறது, குடினா என்னது, இவனுக்கெல்லாம் கிளாஸ் நடத்துவான் அவன். அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு ஒரு சமுதாயம் இந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் உள்ளத்துல போனுச்சு. அடுத்த முடிக்க விட்டான் இல்லையா, அடுத்த செகண்ட் பணத்துக்கு உடைக்க முடிஞ்சே, இன்னைக்கு முடிக்க முடியுமா? இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் இந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா ஒரு காலத்திலும் அவனால் அதில் மீள முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் விபச்சாரத்தில் மூழ்கிட்டான்னு சொன்னா அவனை ஒரு காலத்தில் மீட்டெடுக்க முடியாது. அவன் உடம்புலாம் தளர்ந்து அவனுக்கே முடியாம போவேன், அப்பதான் மீள்வான தவிர அதுக்கு முன்னாடி அவனை மீட்டெடுக்கவே முடியாது. அப்ப கடவுள் நம்பிக்கை என்பது மனித குலத்துக்கு நன்மைதான் செய்யறதை தவிர தீமை செய்யல. அதை நம்புறதுனால ஒரு கேடும் கிடையாது, நன்மை நமக்கு ஏற்படுது. அதாவது ஒரு எந்த அளவுக்கு கேட்டா மறுமேண்ட ஒண்ணு இல்லையா, உதாரணத்துக்கு சொன்ன உண்மை இல்ல, இதோட முடிஞ்சே போச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கடவுள் நம்பிக்கை லாபகரமானதான். நம்ம அப்படி நம்ப கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு பயந்து நம்ம ஒழுங்கா நடந்தவன், நம்மளால யாருக்கு எந்த கேடு வரலையே, அந்த அளவுக்கு நம்ம உடம்பை சீரா வச்சுக்கிட்டோம். அடுத்தவனுக்கு எந்த இடைஞ்சல் செய்யல, மனித குலத்துக்கு மத்தியில் ரத்தம் சிந்துதல் இல்ல, பொய் பிராடு இல்ல, பித்தலாட்டம் இல்ல. இப்படி ஒரு நிலைமை உண்டாவது நல்லதா கெட்டதா? நல்லதானே. அப்ப இந்த உலகத்தினுடைய கணக்குப்படி பார்த்தா கூட நம்ம மனசாட்சி சொல்லுது நமக்கு ஒண்ணு வேணும், மேல ஒருத்த கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும், அவனுடைய அச்சம், அவனை பற்றிய பயம்தான் நம்ம நல்வழிப்படுத்தும் நினைக்கிறவன். அந்த இடத்துல கடவுள் தேவைன்னு நம்ம மனசாட்சி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. மனசாட்சி தான் பெரிய நீதிபதி. இன்னொரு இடத்துலயும் நமக்கு கடவுள் தேவைங்கிறது தெரியுங்க. என்ன தெரியும்? நீங்க உலகத்துல பாக்குறீங்க, தப்பு செய்யறான், கொலை செய்யறான், ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான், இவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல தண்டனை கொடுக்கறாங்க.
இந்த தண்டனை அவர்கள் செய்யற குற்றத்தின் அளவுக்கு போதுமானதா இல்ல. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? 100 கொலை செய்யறான் ஒருத்தன், 100 கொலை செஞ்சவனுக்கு 100 தடவை சாவடிக்க முடியுமா? நீ தூக்கு தண்டனை கொடுத்தா கூட 100 கொலை செய்தவர்களுக்கு உணர்வுகளை சேர்த்து பார்த்தா அந்த உணர்வு எனக்கு இருக்குமா? இருக்காது. ஒரே ஒரு தடவை தான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியும். 100 கொலை செஞ்ச 10 கொலை செஞ்சான், அவனை எத்தனை தூக்குல போடுவீங்க? ஒரு தடவை போடுவீங்க. அப்ப நம்ம பாக்குறோம், இவன் செஞ்ச தப்புக்கு இது பத்தாத, இவன் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை பத்தலையே நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறோம், தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படாமல தப்பிச்சு போயிடுறான். தப்பு செய்யறான், மனுஷனை ஏமாத்திடுறான், கோர்ட்டை ஏமாத்திடுறான், அரசாங்கத்தை ஏமாத்திடுறான், சட்டத்தை ஏமாத்தி போடுறான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டு 10 கொலை செஞ்சு சட்டையை தூக்கி விட்டு வெளியே வர்றான். பார்த்து நொந்து போறோம், என்னடா இது இப்படி அநியாயமா செஞ்சு விட்டு சர்வசாதாரணம் நடக்கிறானே,